கொள்கின்றோம். அதே நேரத்துல தூத்துக்குடி விமான நிலையத்துல மிகுந்த உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்த நம்ம இந்த பகுதியினுடைய எல்லா நம்முடைய தலைவர் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று தென்காசியில ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக தென்காசியை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட நான் விரும்பி வரக்கூடிய ஒரு பகுதி, தேசியவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் இந்த பகுதியில தென்காசியில இன்று ஆரம்பித்து 23ஆம் தேதி திருச்சி, அதன் பிறகு வரிசையா திருநெல்வேலி, வரிசையா எல்லா இடத்திலும் கூட பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு தயாராகி விட்டோம். எங்களுடைய தொண்டர்கள் பூத் அளவுல அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதற்கு அறிகுறியாக இந்த பொதுக்கூட்டத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதே நேரத்துல 3 மொழிகள் வேண்டும் என்கின்ற கையெழுத்து இயக்கம் நேற்று 10 லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறோம். அதாவது 1 கோடி நம்முடைய இலக்குல 10ல் ஒரு பங்கு 10 லட்சத்தை தாண்டி இருக்கிறோம். 1 மில்லியன். மிகுந்த மகிழ்ச்சி. 5வது 6வது நாள்ல இது நடந்திருக்குது. ஸோ எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் வேகம் எடுத்திருக்கிறாங்க. கிராமங்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள், மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு வெளிப்படை தன்மையோடு இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கு மே மாதம் முடியும் பொழுது 1 கோடி என்கின்ற இலக்கை எட்டியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக அதற்கு முன்பாகவே இதை செய்து காட்டி விடுவோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய முதல் 6 நாட்களுடைய உற்சாகம். இன்று தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3 மொழி மும்மொழி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மொத்தமாகவே 15,20,000 பேர் தான் இருக்கிறாங்க. அதாவது பொய்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் அறப்பொய்ய சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மினிஸ்டர் போயிருக்கிறாங்கன்னா ஒரு படி மேல போய் இருக்கக்கூடிய டேட்டாவை திருப்பி நமக்கு சொல்றாங்க. ஹையர் செகண்டரிக்குள்ள போறாங்க. ஹையர் செகண்டரிக்குள்ள சிபிஎஸ்இல 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்இல எப்பொழுதுமே 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹையர் செகண்டரியை பொறுத்தவரை மொத்தமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் 1635 சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 15,20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது 30 லட்சம் குழந்தைங்க மும்மொழி படிக்கிறாங்க. ஸோ எப்படி 30 லட்சம் குழந்தைங்க மும்மொழி படிக்கிறாங்கன்னா, எனக்கு அமைச்சர் அவர்கள் எந்த விஷயத்த சொல்லாம திருப்பி இருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் மொத்தமா நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4479 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழி ஆப்ஷனலா இருக்கு, வேற மொழியும் படிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 30 லட்சம் குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு விவரமா ஹையர் செகண்டரின்னு மேல போறார். 11வது 12வது. நாங்கள் முதல்ல இருந்து 3 மொழி பேசக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் எப்படி சொல்றோம்னா, சரி பாதியாக சிபிஎஸ்இல சராசரியாக 16 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுக்கு மேல நம்முடைய மெட்ரிகுலேஷன்ல நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல 2வது மொழி தமிழ்ங்கிறது கம்பல்சரியே கிடையாது.